ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே 1000 கோடி வசூலுங்க. எந்த படமும் இது வாழ்க்கை வரலாற்றிலே இது மாதிரி பண்ணதுல எங்க ஒடிசி தோத்து போச்சு, எங்க துரேந்தர் தோத்து போச்சு. எதுனா ஒன்று லாஜிக்கலி கொஞ்சமாச்சு பைண்ட் ஆகுதானா சுத்தமா கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா விஜய் நேரத்துக்கு சிஎம் கிடையாது, 100% கிடையாதுங்க. இந்த படத்தை பார்த்தவனே செத்துருவான். விஜய் ஃபேனா எல்லாம் விலகிட்டு இருப்பான். அங்க அவன் நார்த் இந்தியாக்காரன் போராடினு இருக்கான். நம்ம என்னடானா இங்க உக்காந்தீங்கன்னு மூவிக்கு ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம மட்டும் ரிவ்யூ கொடுக்குறோம். இவங்க அமைச்சர் எல்லாம் போய் பேனர் கட்டுக்கிறாங்களா, அது பேச மாட்டீங்க. நம்ம கேவலமானவனா இந்த ஆளுகின்ற அரசோட அமைச்சர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ராமனம்மண்டா ஒத்தையில நிக்கிறேன்டா, ஒத்தையில நிக்கிறேன்டா, இல்லடா. ஏய் என்னடா பண்ணுகிற? என்ன பண்ணு? ஒரு ட்ரேட் மார்க்க செட் பண்ணிட்டு போயிருக்காப்ல, அந்த ட்ரேட் மார்க்க நான் பண்ண கூடாதா? என்னடா பண்ற? கோடாலி இங்க பாருங்க, எங்க நடிகர் விஜய். அதாவது நானே ஒண்ணு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். முதலமைச்சரா ஆன பிறகு இப்படி நடிச்சிருப்பாரானா நடிச்சிருக்க மாட்டாருங்க. ஒரு நடிகரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா கோடாலியில அப்படியே ரத்தம் சிந்த சிந்த. சரி, எதுக்கு அப்படி பண்றாப்லையா? அது ட்ரேட்மார்க். ரத்தத்தையே குடிப்பவர் எங்க பாரு. அண்ணன் முன்னாடி எதுனா ஒரு தப்பு நடந்தா க்ளோஸ் கத்தம் கத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா இப்படி பண்ணிருக்காரு அவர். இப்படியா? ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. சிம்பாலிக்கா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. சோ இந்த ஆயுதத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க எங்க போயிட்டு வந்திருக்கிறோம்னா ஜனநாயகன். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஜனநாயகன் படத்திற்கு போயிட்டு வெளியில வந்திருக்கிறோம். நான் சொல்லிக்குவா என்ன சொல்லு? ஒன் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே 500 கோடி வசூலுங்க. 1000 கோடியா? சரி மாத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலயே 1000 கோடி வசூலுங்க. எந்த படமும் இது வாழ்க்கை வரலாற்றிலே இது மாதிரி பண்ணதுல எங்க ஒடிசி தோத்து போச்சு, எங்க துரேந்தர் தோத்து போச்சு, ஹாலிவுட் மூவிஸ்க்கு போங்க அவதார் தோத்து போச்சு, எல்லாத்தையும் உடைச்ச ஒரே நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் விஜய். அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ஏங்க 1000ல ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, 2000 3000 4000 பிலாப்பி ரேஞ்சில போயின்னு இருப்பாங்க. சரி, இப்ப படத்துக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஜனநாயகன் படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த திருட்டு பிரிண்ட்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த படத்தை பாத்துட்டாங்க. ஆக்சுவலா அத யாருமே ப்ரொமோட் பண்ண கூடாது. பிகாஸ் எவ்வளவு பேரோட உழைப்பு அதுல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நல்ல ரிவ்யூஸ் யாருமே அந்த படத்தை அப்படி பார்க்க கூடாது. சோ அந்த பிரிண்ட்டுகளே சுத்திட்டு இருந்தாலும் நாங்க அந்த பிரிண்ட பாக்கல. இந்த படத்தை பார்த்தா தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். குடிச்சா உன் அக்கா கல்யாணத்துல தான்டா குடிப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இன்னைக்குதான் வந்திருக்கோம். சோ யாருமே, நான் திருப்பியும் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், யாருமே தயவு செஞ்சு பகவத் கேசரிய பார்த்துட்டு போகாது. ஆமா, பாத்தீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்ல. ஏன்னா ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இத போட்டுருப்பா ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை உள்ள உட்காந்து பார்த்த எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்கன்னா டெஃபினட்டா சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரசிச்சு கொண்டாடினாங்க. எனக்கே சந்தேகம் வந்துச்சு, என்னடா இந்த படத்தெல்லாம் ரசிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு போதுதான் நான் யோசிக்கும் போதுதான் எனக்கே பாத்தீங்கன்னா நினைவுல ஒண்ணு தட்டுச்சு. இப்போ ஒரு படத்தை பார்க்க போறோம். அந்த படத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகும். ஐயோ இந்த படம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்ற ஒரு பயம் வரும். அப்படி போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இல்லன்னு நினைச்சீங்களா அப்படியே டென்ஷன் ஆயிடும் நம்மளுக்கு. இன்னொரு சொதப்பிட்டானுன்னு ஒரு டென்ஷன் வரும். பட் இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்க போன எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த படம் நல்லா இருக்காதுன்னு. இதுல புதுசா இருக்குது. ஆமா, அங்க போன எல்லாரையும் நீ ஃபர்ஸ்ட் கூட்டு எங்க படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு போனீங்களான்னு கேள. படம் நல்லா இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு தடவை தளபதி அவன் போனதே எதுக்காக போறான்னா கதைக்காக போல, ஒண்ணுத்துக்கும் போல, விஜய பாக்கணும், ரசிக்கணும். டைட்டில் கார்டுக்கு போயிருக்காங்க, கொண்டாடணும்னு போனாங்க. சோ படமே நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுதான் எல்லாருமே போயிருக்காங்க. சோ அதனால படத்துல மொக்க சீன் ஒன்னால இங்க கொண்டாடுறான். அது வரைக்கும் ஓகே, பார்க்க கூடாது, மனசு கஷ்டமா சொல்லி கத்தினரு. அதனால ஒன் லாஸ்ட் டைம் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க. டைட்டில் கார்டு ஐயோ அதை விடுங்க.
நான் கொண்டாடலைங்க. சைக்கிள் கடை பத்தி நான் வந்து பேச விரும்பலைங்க. அதை கலாச்சி அப்புறமா வந்து 7:30 கூட்டம் நாங்க விரும்பல. விடுங்க அதை, விஜய் அப்படி ஓரமா விடுங்க. சோ அதனால வந்து எல்லாருமே ரசிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை இந்த படத்தை பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் தெரிவிச்சேன். நீ ஏன் தெரிவிக்கிற? டேய், இந்த படத்தை பார்க்கவும் ஒரு தனி திறமை வேணும்டா, ஒரு நிதானம் வேணும், ஒரு அமைதி வேணும், ஒரு பொறுமை வேணும். அதுக்கு தியானம் பண்ணுவாங்க. எனக்குலாம் இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா இது, ஐயோ விட்டுருங்க அம்மா. ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, உண்மையிலே ஏங்க நான் வந்துப்பா உனக்கு விஜய பிடிக்காது அதனால நீ வேணும்ட்டே சொல்றப்பா கிடையாது. மனசை தொட்டு சொல்றோம், மனசை தொட்டு சொல்றோம். படம் படு கேவலம் ஏங்க, உண்மையிலே படு கேவலம். ஏங்க நான் பகவத் கேசரியை பார்த்தவங்க, நான் கூட பார்த்தேங்க. ஏங்க அந்த படம் 1000 டைம் பெட்டர். நானு அதுவே கேவலமான படம், அதே 1000 டைம் பெட்டர். ஏங்க அதே ஸ்கிரீன் பிளேவை எடுத்து வச்சிருந்தா கூட இந்த படம் ஓகேவா இருந்திருக்கும். இல்லைன்னா அதே டைரக்டரை கூட்டின்னு வந்து எடுக்க வச்சிருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும். அவ்வளோ கேவலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் ஒன் லாஸ்ட் டைம். அதுல விஜய்க்கு இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஏங்க விஜய் இது சில படங்கள் எனக்கு பிடிக்கும். ஆமா ஏங்க, துப்பாக்கி பிடிக்கும் எனக்கு, கத்தி பிடிக்கும் எனக்கு. சில படங்கள் அவரது வந்து சுறா வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, லெஜெண்டரி மூவி அதெல்லாம். பட் உண்மையிலே நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, புலி படத்தை நான் ரசிச்சு பார்த்தேன். ஏங்க உண்மையிலேங்க நீங்க வந்து கலாய்க்கலாம், புலிலாம் ஒரு படமான்னு கலாய்க்கலாம். பட் உண்மையில நான் ரசிச்சு பார்த்தேன். ஏன் ரசிச்சு பார்த்தேன்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? ஏங்க ஒரு வெல் நோன் ஆக்டர், இவ்வளவு ஃபேன்ஸ் உடைய ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு ரோலை ட்ரை பண்றாரு. பசங்களுக்காக பாராட்டலாமா? பாராட்டலாம். யாருமே ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்றாங்கன்னா பாராட்டணும். அந்த புலி படம் நல்லாவே இல்லைனாலும் அதை வந்து என் மனசு பாராட்டும். விஜய் சாருக்கும் தெரியும், இருந்தாலும் நடிக்கணும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், ரிஸ்க் எடுத்தாப்ல. சோ அதை வந்து நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். சோ புலி படமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சிரிக்கிற இந்த படம் அவ்வளவு கேவலங்க. அப்ப இருக்கிறதுல மோசமான படம். இந்த படத்துக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், ஜனநாயகன் பேரு வச்சிருக்கவே தேவையில்ல. என்ன பேரு? பப்ஜி கேம்னு வச்சிருக்கலாம். பப்ஜி. ஆமாங்க ஆமாங்க, சீன்லாம் மனுஷன் சுடுறான், பில்டிங் சுடுது, ரோட்ல போற எல்லாருமே சுடுறான், ட்ரோன் சுடுது, ஹெலிகாப்டர் சுடுது. அப்புறம் இதெல்லாம் ஒரு ஜெயின் ராபர்ட் எல்லாம் வருது, எல்லாமே வர எல்லாமே எதுக்கு அடிச்சுக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு பப்ஜி கேம், மினி பப்ஜி கேம். நான் நினைக்கிறேன் எச் வினோத் வந்து பப்ஜி கேம் ஃபேன் நினைக்கிறேன். நைட்டு தூக்கம் வரலன்னா உட்காந்து கேம் ஆன் இருப்பாரு நினைக்கிறேன். அவர் ஃபேனா நம்ம ஹீரோ ஃபேனா? குட் கொஸ்டின். சொல்லு. இப்ப எனக்கு யாரு பப்ஜி ஃபேன்னு தெரியணும். உண்மையா சொல்றீங்க? எச் மோகன் வந்து எச் வினோத்தா? எச் வினோத் வந்து பப்ஜி ஃபேனா இல்லனா நம்ம விஜய் சார் வந்து பப்ஜி ஃபேனா? யாரோ பப்ஜி ஆடி இருக்காங்க, திட்டமிட்டு அந்த சீன் வரணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க ஃபுல்லா பப்ஜி கேம் ஆடி வச்சிருக்காங்க. இந்த டீம், இந்த ஜனநாயகன் டீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீம் எங்க போலான்னா வீடியோ கேம் தயாரிக்க போலாம். புதுசா வந்து கேம்ஸ் தயாரிக்க போலாம், புதுசா. ஆமா, ஏன்னா எங்க ஒரு நான் ஹாலிவுட்ல கூட அப்படி பார்த்தது இல்ல, சுடுறதுலாம் இதுலதான் பார்க்க முடியும். சுட்டு தள்ளுறாங்க, அவ்வளவுதான். திம்சத்துக்கு மேல திம்சம் தான் ஒண்ணுமே. ஆனா எதுனா ஒன்று லாஜிக்கலி கொஞ்சமாச்சு பைண்ட் ஆகுதானா? சுத்தமா கிடையாது. பகவந்த் கேசரி அதனால தான் சொல்றேன், அந்த படம் ஒரு சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கதையாச்சு போவோம், நல்லா இருக்கும், ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருக்கும். சோ ரசிச்சு பார்த்தோம். ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. பட் ஆக்சுவலா ஒரு விஷயத்த நான் பாராட்டுறேன். நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஜனநாயகன் வந்து அப்படியே 100% காப்பி வச்சிருக்காங்க போல, அப்படியே ரீமேக் பண்ணிருக்காங்க போல நினைச்சேன். பட் இல்லையா, அப்படிலாம் 100% காப்பி அடிக்கிற ஆட்கள் எல்லாம் நாங்க கிடையாது. சும்மா அங்க ஒரு காப்பி அடிக்கணும்ன்றதுக்காக ஒரு 99.99999 நல்லா கேப்ப நீ. நான் ஏதோ 50% காப்பி பார்த்தா கலாச்சின்னு இருக்கிற. ஒரு 99.999% காப்பி வச்சிருக்காங்க. மிச்சம் 1% காப்பி, 1% இல்ல 0.0001% என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம்ஸ் பப்ஜி, சுடுறது, ஃப்ரீ ஃபயர், பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 0.001% போட்டிருக்காங்க. மத்தபடி படத்தை பத்தி சொல்லணும்னா சரி, ஒரு கம்பாரிசன் போலாமா? இப்போ கம்பாரிசன் ஓகே. பகவந்த் கேசரியில ஹீரோவா பாலையா நடிச்சிருப்பாரு. ஆமா, ஜனநாயகன்ல விஜய் நடிச்சிருக்காரு. பகவந்த் கேசரியில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்னா காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாப்ல. ஆமா, ஜனநாயகன்ல பூஜா ஆக்கிடு. பகவந்த் கேசரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணா ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம். ஐயா, பொண்ணு பேர் இதுலயும் தெரியலப்பா எனக்கு.
ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா தெலுங்கு ஸ்ரீலீலா. இதுலயே தெரியல. மமிதா பைஜு. மமிதா பைஜு. ஓகே. பகவந்த் கேசரில வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் செத்து போடுவார் பாருங்க, அவர் வந்து சரத்குமார் நடிச்சிருப்பாப்ல. இதுல கௌதம் வாசுதேவ் மேனன் நடிச்சிருப்பாப்ல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேரக்டர்ஸே அப்படியே எடுத்து போயிட்டாங்க. பட் இந்த படத்துல வந்து நான் ஒண்ணுத்துல வந்து ரொம்ப காண்டாயிட்டேன். என்னது? எனக்கு எப்பவுமே நான் நிறைய பட ரிவ்யூலயே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறத பார்த்தா மட்டும் பிடிக்காது. ஆமா ஆமா. ஏன் ரொம்ப ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். ஏங்க நான் நடிப்பை சொல்றேன், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்கு அவங்க நடிக்கிறத பார்த்தாலே ஒரு 10 ரூபாய்க்கு நடிப்பானா ஒரு 1000 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரியோ நல்லா இருக்காது, நடிக்க நல்லாவும் இருக்காது, ஒரு சிங்கே ஆகாத மாதிரி இருக்கும். ஏங்க இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த மமிதா பைஜு மினி கீர்த்தி சுரேஷ் மாதிரி தெரியும். சுத்தமா நல்லாவே இல்ல. ஓவர் ஆக்டிங். அந்த ஒரு நடிப்பு கிடிப்பு வந்து மமிதா பைஜுக்கு அந்த ஒட்டல டூடு நான் பாக்கலங்க, அதனால அது எனக்கு தெரியாது. பட் இந்த படத்துல மமிதா பைஜு வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் அதெல்லாம் கனெக்ஷன் ஆகல, அந்த எமோஷனலி பைண்ட் ஆகுதானா ஆகல. ஆனா பகவந்த் கேசரிலியாச்சு பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாக்கும் இவரு பாலையாக்கும் பைண்ட் ஆகிருக்கும். பைண்ட் அந்த பாட்டுலாம் இருக்கும். பட் அதுல என்னன்னா பாலையா நல்லா நடிச்சிருப்பாரு. ஆமா. அப்ப என்ன சொல்ல வரீங்க? வாட் டு யூ மீன்? ரெண்டு கேரக்டர் இருக்குதுன்னா ரெண்டு கேரக்டரும் நல்லா நடிக்கணும். ஒரு கேரக்டர் ஒண்டி நல்லா நடிச்சா வந்துருமா சீன் வந்துருமா? பாலையா நல்லா நடிச்சிருக்காரு. அப்ப இங்க விஜய் நல்லா நடிக்கல. அதுதான் கேட்டேன். ஏன் நல்லா நடிக்கல? விஜய் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப அப்செட்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்செட்? இந்த பாலிடிக்ஸ்ல வேற வந்துட்டாரு, ஷூட்டிங் வேற போகணும், நீங்க வேற கட்சி ஆட்களை வந்து சந்திக்கணும். சோ ரொம்ப அப்செட்டா இருந்தாரு போல. எமோஷனலி அவரும் வந்து பாத்தீங்கன்னா சிங்காவில சும்மா ஏதோ பேசணும்ன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. மேப்பே ஆகலங்க, கதையை வந்து மேப் ஆகல. சரி கதைக்குள்ள போயிடலாம். ஓவராலா அப்படியே சொல்லுங்க. ஏங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. பகவந்த் கேசரியை பார்த்தவங்க தயவு செஞ்சு ஜனநாயகன் பக்கம் போவாதீங்க. அப்படியேதான் இருக்கும். பகவந்த் கேசரி பார்க்காதவங்களுக்கு ஒரு 1 லைன்ல மட்டும் ஒரு ஸ்டோரி சொல்லிடலாம். விஜய் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல சொல்லணுமாடா, சும்மா லைட்டா 1 லைன் மட்டும். அந்த ஜெயில படமே 1 லைன் தான். அதை சொல்லிட்டேன்னா அப்புறமா எல்லாருமே எங்க ஆளுக்கு கதையை சொல்லுறியா அப்படின்னு கேட்பானுங்களே. ஆமா கண்டிப்பா கேட்பானுங்க. ஏங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட பொண்ணு இருக்காங்க, அவங்கதான் இந்த மமிதா பைஜ். நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள இருப்பாப்ல. ஜெயிலுக்குள்ள இருப்பாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது எடுப்பாப்புல அந்த கடாபந்திரம். இந்த சீன் வந்து ஜெயிலுக்குள்ளயும் வரும். அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. மமிதா பைஜோ கடத்திட்டு போயிடுவாங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடப்பாறை சீன் வரும். ஏங்க அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உண்மையிலே சொல்றேன், இந்த கடப்பாறை இந்த சீன் இருக்குல்ல, அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரில சூப்பரா இருக்கும். நான் பார்த்தேன், நல்லா இருக்கும். ஏன்னா பாலையாவும் சரி ஸ்ரீலீலாவும் சரி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கா தெரியும். அந்த ஃபைட்டை என்னால பகவந்த் கேசரில ரசிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு, இங்க பார்க்க முடியல. Why? What is the problem? தெரியலங்க. அது ஒருவேளை நம்மளுக்கு விஜய பிடிக்காதுன்றனால அப்படி தோணுதோ? நிறைய படத்துல விஜய் எனக்கு பிடிக்கும்பா, எனக்கும் பிடிக்கணும்னு பாக்குறேன், இதெல்லாம் பிடிக்கலையே. ஏங்க உண்மையிலே நாங்க விஜய் படத்துக்கு போனா நல்லா இருக்கிற படமா இருந்தாலும் நல்லா இல்லாத மாதிரி தோணும். பட் இந்த படத்தை டேய் ப்ளீஸ் ஒத்துக்கோ, இந்த சீன் நல்லா இருக்குடா, மனசை ஏத்துக்கோ. ஆனா மனசு என்ன சொல்றேன்னா டேய் வாய்ப்பே இல்ல ராஜா, ஏன்னா அது உண்மையிலேயே நல்லா நீ மனுஷனே. அதே மாதிரி இந்த படத்துலங்க இந்த வில்லன் இருக்காரு, அந்த அனிமல் பட பாபி டியோல். எங்க என்ன மாதிரி வில்லன் தெரியுமா? அவரை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு இன்ட்ரடக்ஷன் போகுது இவருக்கு. அவர் என்னமோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில போயிட்டு என்னமோ ஒரு கண்ட்ரியை காலி பண்றாரு. எதுக்கு ஆப்பிரிக்கா போறாரு? தப்பிச்சு அவரு செத்து போன மாதிரி கணக்கு தப்பிச்சிட்டாராம். ஏன்னா ஒரு கண்ட்ரியை காலி இல்லாம பண்ற ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஆமா கெட்டவனா ஆயி. ஆமா அதாவது ஒரு கண்ட்ரியை காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை நான் காலி பண்ண போறேன் அப்படின்ட்டு துப்பாக்கிஸ் எல்லாம் சப்ளை பண்றாரு. எப்படி சப்ளை பண்றாங்கன்றதுதான் மெயின். பொம்மையில வச்சு துப்பாக்கி சப்ளை பண்றாங்க. அப்போ கஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு இருப்பாங்க, கஸ்டம்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு இவங்க நினைச்சுன்னு இருக்காங்க. ஜெயில நீ பேசாம முட்டி, ஜெயில அசால்ட்டா வராரு, அடிக்கிறாரு, போறாரு. எல்லாம் போலீஸ் எல்லாம் வேடிக்கை பாப்பாங்க. போலீஸ் ஒரு டைலாக் கேட்டே இல்லையா சார்? அவங்க நம்ம பாதுகாப்புல இல்ல, அவங்க பாதுகாப்புல. என்னப்பா இது? எந்த உலகத்துல பாருங்க இந்த மாதிரி ஜெயிலு? ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் பாதுகாப்புல இல்லங்க, போலீஸ் வந்து இவரு பாதுகாப்புல இருக்காங்க. கதையை பேசணுமா இல்லையா? பேசணும்பா. ஆக்சுவலா எங்க பிரச்சனை இப்ப என்னன்னா கதையை ஃபுல்லா சொல்லுறதா வேணாவா? சொன்னா வந்து மனசு கஷ்டப்படுவாங்களே, ஏன்னா ரொம்ப கலாய்ச்சிட்டோம் ஃபீல் பண்ணுவாங்களே. எந்தெந்த சீனை சொல்லி, ஏன்னா எந்த சீனுமே நல்லா இல்ல. டைலாக் நல்லா இருந்துச்சுப்பா. சூப்பர்மேன்
நீங்க சூப்பர்மேன் தானே அப்படின்னு கேட்கணும். அது பகவந்த் கேசரிலயும் இருக்கும். அதுதான் அது பகவந்த் கேசரில நல்லா இருக்கும். இதுல நல்லா இல்ல. என்ன இது கூட நல்லா இல்லங்க. நண்பர் பூஜா ஹெக்டே பத்தி கேட்டாரு. அவங்க யார் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. சும்மா வராங்க போறாங்க. இல்ல அது அந்த ஒரு பாட்டுக்காகங்க. ஏங்க அந்த சாரி போட்டு அவங்க மோனிகா பாட்டுக்கு அங்க ஆட்டாங்க. அதான் இங்க ஆடணும். அதுக்காக தூக்கின்னு வந்து ஏமா நடிமா கட்டாயப்படுத்தி டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஆட வச்சு வேற எதுவுமே அவங்க கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ஆமா கலர்ஃபுல்லா. இவன் நம்ம வாயில இருந்து புடுங்க பாவலாதெல்லாம் பேச வைக்கிறீங்க. தப்பா அப்புறமா வந்து தப்பா பேசிட்டாங்க அப்படின்ட்டு இவனே கோத்து விட்டுருவான். எதுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு? ஏங்க ஆக்சுவலா இந்த படத்தை பாக்குறவங்களாம் நான் வந்து ஒரு புதுவித டெக்னிக் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன டெக்னிக் சொல்லிட்டேன்னா படம் பாக்குறவங்க கரெக்டா இருக்கும்ல. படத்தை எப்படி இனிமேட்டு டிசைன் பண்ணணும்னா நீங்க ஒரு தியேட்டர் கட்டும் போது அது ஆனா அந்த டெக்னிக்லாம் வருமானு எனக்கு தெரியல. பரவாயில்ல சொல்லி எடுத்துருவாங்க. ஏங்க ஒருத்தர்கிட்ட ஒரு ரிமோட் குத்துறணும். நீங்க ரிமோட் ஒரு ரிமோட் குத்துட்டீங்கன்னா அவனுக்கு பிடிக்காத சீனா ஓட்டி பாத்துக்கிற மாதிரி. அப்ப எல்லாமே பார்க்க முடியாதப்பா. அது பிடிக்கிறவன் பிடிச்ச சீனை திருப்பி பாத்துக்கிட்டோம். சண்டை பிடிக்காதவன் கட அவனுக்கு தனி ஸ்கிரீன்ன்ற மாதிரி தெரியணும். அப்ப எப்படி தனி கண்ணாடி கிண்ணாடி குத்துட்டு அதுதான் அந்த டெக்னிக்கலி அது பாசிபிளான்னு எனக்கு தெரியாது. கொண்டு வாங்க. பட் ரொம்ப மன கஷ்டமா இருக்குது இந்த படத்துல உட்காந்து ஓட்டாம பாக்கணும் போது. என்கிட்ட குத்துருந்தாங்க, ரிமோட் குத்துருந்தாங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஸ்டார்டிங்ல 15 நிமிஷத்துல இந்த படத்தை அது பாக்கலாம் ஒண்ணுமே. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா பாருங்க. அது வந்து ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா சில லீக்டு சீன்ஸ் ஆச்சு பாருங்க. அந்த லீக் சீன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அது ஆக்சுவலாவே விஜயே வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் ஏத்திருக்க கூடாது. எல்லா படத்துலயும் முஸ்லீம்ல தீவிரவாதியா காட்டுறது எல்லா படத்துலயும். இப்போ அரசியலுக்கு வராதவங்க கூட அப்படி பண்ணிக்கலாங்க. அரசியலுக்கு வரோன்ற நம்ம கேரக்டர்ஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏங்க ஃபுல்லா வந்து ஒரு முஸ்லிம்ஸை டெரரிஸ்டா காட்டுற மாதிரியோ. பட் லாஸ்ட்லங்க ஒரு சீனை நான் அப்ரிஷியேட் பண்றேன் மட்டும் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இல்லைன்றியப்பா. ஒரு சீன் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஒரு சீன் வித் யுவர் பர்மிஷன் மையான. ஓகே அந்த ஒரு சீன் என்னன்னா நீங்க வந்து மத கலவரத்தை ஏற்படுத்த பாப்பாங்க. இந்துஸ் வந்து கிறிஸ்டினை முட்டுற மாதிரியும் கிறிஸ்டின்ஸ் வந்து முஸ்லிம்ஸை முட்டுற மாதிரியும். லாஸ்ட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்து கோயில கிறிஸ்டின் பாதுகாப்பான். ஆமா கிறிஸ்டின் கோயில முஸ்லீம் பாதுகாப்பான். சோ இந்த மாதிரி ஒரு சீன் வச்சு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு சேஃப்டி மாநிலம். இங்க வந்து நீங்க மத கலவரத்தை ஏற்படுத்த முடியாது. லாஸ்ட்ல தானே வருது. ஆனா லாஸ்ட் வரைக்கும் உட்காரணுமே, அதானே இங்க பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து வீடியோல வந்து ஒரு ஹைலைட் போடுவோம் பாத்தியா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சீனை தூக்கி முன்னாடி போடுவோம். அந்த மாதிரி நான் ஜனநாயகன் காரங்க என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் சீனை ஒரு ஹைலைட் மாதிரி முன்னாடி போட்டீங்கன்னா கொஞ்சம் சரி இந்த சீன் வரும் நம்ம பாப்போம் அப்படின்னு உட்காந்து பாப்பா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா போட்டது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அது நம்ம தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோமே. இல்லங்க ஆக்சுவலா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நானு. பிரஸ் மீட்ல நான் சத்தியமா பாக்கல. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். அதாவது இந்த ரோபோட்ஸ்னு ஒண்ணு இறங்கி சுட ஆரம்பிக்குவாங்க. அதோட நான் ஓட்டம் எப்பா நம்மள சுற்ற போறான்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம். ரோபோட்ஸுங்க இறங்கி சுட ஆரம்பிக்கும். அதெல்லாம் டேய் அதுல முடிஞ்சிச்சுங்க நம்ம கதை. இது தேவைப்படாது. இனிமேட்டு விடுப்பா. முக்கியமான ஆள் ஒருத்தர் வச்சிருக்காரு பார்த்தே இல்லையா? யாரு? மதன் கௌரி. அதெல்லாம் சொல்லணும்ல. சயின்டிஸ்ட் எல்லாமே ரெடி பண்றது அவர் தான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு குருவை நம்பினாதான் சிஷியனை நம்ப முடியும். அந்த சயின்டிஸ்ட் நரேனியே நம்ப முடியல நம்மளால. எப்பா இது இதுக்கு வந்து அதனாலதான் இவரு பப்ளிசிட்டி பண்ணாரு பார்த்தே இல்லையா? அண்ணா ஏய் இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். விஜய் படத்துல உன்னையே நடிக்க விட்டாங்க. அவருக்கு தம்பி ரோல்ல நடிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு 3 சீன் விஜயோட நடிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ. நீ வந்துட்டு இப்படி நின்னு விஜய பத்தி பேசினிருப்பியா? மன்சா சத்தோ சொல்லு. பாத்தீங்களா நம்ம நியாயமா பேசுறோங்க. அது ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாதுங்க. இப்போ விஜய் படத்துல ஒரு 3 சீன் 4 சீன் மதன் கௌரி நடிச்சுட்டு அவரே விஜய பத்தி எப்படி? நான் கூட மதன் கௌரிய தப்பா பேசியிருந்தேன். என்னையா நீ விஜய் எதிர்த்தே பேச மாட்டற, எல்லாமே வந்து விஜய் செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்ட மாட்டற, உலக அரசியல் மட்டும் பேசுற, தமிழ்நாடு அரசியல பேச மாட்டேன் நான் கூட கேட்டேன். பட் இந்த படத்தை பார்த்த பிறகு பேசுறது இல்லையா? ஏன் எப்படிடா அவர் பேசுவாரு? மதன் கௌரி எப்படிடா பேச? ஒரு லாஜிக் இருக்கா? ஆனா இப்ப பேசுறது இல்லையே. பேச மாட்டாரு அவங்க.
சோ மதன் கௌரி நடிச்சிருக்காப்ல, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்துல கேமியோ நெல்சன் லோகேஷ்லாம் ஒரு சீனுக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் கிளம்பிட்டேங்க. அதான் கிளம்பிட்டாங்க. அப்போ நாங்க கிளம்பிட்டோம். அப்ப கிளம்பிட்டாங்க. த்ரிஷாலாம் வராங்க. த்ரிஷா வராங்களா? இல்ல இல்ல, நீங்க நெல்சன் வராங்கன்னு நான் வெளியில வந்த பிறகு என்ன சொன்னாங்க லாஸ்ட்ல. பட் நான் அவரை நெல்சனை பாக்கலங்க. விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணாரு. ஏங்க எதா இருந்தாலுமே அந்த ரோபோ சுட்டுச்சு பாருங்க. ஆமா, அதோட நாங்க சுட்டதுக்கு அப்புறமா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது, நிர்வாகம் பொறுப்பல்ல. பூஜா ஹெக்டேக்கு பதிலா த்ரிஷாவே பண்ணிருக்கலாம்ன்றாங்க ஃபேன்ஸ். ஃபேன்ஸ் போயிட்டாங்கன்னா அது தெரியலையே. அதுதான் சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க. உனக்கு புரியுதா? உன்னை கோர்த்து விட பாக்குறாமா இல்ல? புரியுதுங்க. நீ வந்து இப்ப எதனா பேசணும், ஏன் பேச போறேன்? நாளைக்கு உன்னை வந்து தூக்கி ஜெயில போடணும். நான் அவன் தான் ஏன் தூண்டி விடுறான் மயிலாட். தெரியும்ல. அப்புறமா பெயில் எடுக்க நான் தான் கோர்ட்டுக்கு வரணும். பேச போறது நீதான். நான் பேசவே இல்லையே. என்னங்க, நான் வந்து அட்வொகேட் கோர்ட்டை போட்டுக்கினேன், இவன் பேசுறான் பெயில் எடுக்க நான் வரேன். பேசு, நீ கேள்றா. ஏய், நீ கேளு. த்ரிஷா வந்து பூஜா ஹெக்டேக்கு பதிலா அப்படின்னு சொல்லி கேட்கல. எனக்கு தெரியாது. சரி, இப்போ அந்த படம் வந்து த்ரிஷாவை பத்தி அவன் பேச விரும்பல. கரெக்டா? எதுக்கு நான் பேசுறேன்? எதுக்கு பேசணும்? அவங்க இந்த படத்திலே படத்துல இல்லையா? இல்லாதவங்களுக்கு நான் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இப்போ அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படம் அப்படின்றாரு. செகண்ட் ஹாஃப் எச்சுனது படமா? சொன்னாரு. ஐயோ, இல்ல இல்ல, ஆக்சுவலா ஏங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒன்னே ஒன்னு திருப்பி சொல்றேன். இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா விஜய் நேரத்துக்கு சிஎம் கிடையாது. கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் முடிச்சிடுவாங்க. 100% கிடையாதுங்க. அப்பா, இந்த படத்தை பார்த்து படத்தை பார்த்தவனே செத்துருவான். விஜய் ஃபேனா இருந்தவன்லாம் விலகிட்டு இருப்பான். விலகிட்டு இருப்பான். நான் fan உங்களுக்கு புரியுதா? விஜய் ஃபேனா ஏன் இருந்தான்? விஜய் நல்லா நடிப்பாரு, நல்லா சண்டை போடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாருன்னு இருந்தான். இந்த படத்தை பார்த்தானா அதுல நடிப்போம் இல்ல, எதுவுமே இல்லங்க, ஒண்ணுமே இல்ல. அவன் பாதி பேர் வந்து ஒரு 30% ஆத கிரௌட் எப்ப நான் இனிமேட்டு விஜய் ஃபேன் இல்ல, நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் போயிடுவான். இந்த சைடு எப்ப நான் விஜய் ஃபேன் இல்ல, நான் தனுஷ் ஃபேன் போடுவான். இந்த சைடு நான் விஜய் ஃபேன் இல்ல, சிவகார்த்திகேயன் ஃபேன் போடுவான். சோ பாதி பேர் ஸ்பிளிட் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த ஓட்டு வந்திருக்குமானா வந்திருக்காரு. எனக்கு இந்த டான்ஸ் மட்டும் புடிச்சிருப்பா. அந்த அந்த இது ஆனா ஏ சர்டிபிகேட் ஏய் அவ்வளவு சுடுறாங்கடா. நான் கூட யோசிச்சேன், ரத்தம் தெரியுதுடா அப்படியே. என்னங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சேன். எங்க ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா சென்சர் போர்டு வந்து இந்த படத்தை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சாங்க பாருங்க. அப்ப நானே யோசிச்சேன், யோ நான் இந்த படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை தரீங்கன்னு நானே யோசிச்சேன். ஏன்னா நானே வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கன்ட்டு. பட் இப்பதான் எனக்கு புரியுது இவங்க ஏன் ஹோல்டு பண்ணி வச்சாங்கன்னு. ஏன்னா 1008 வில்லங்கங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மத கலவரமா மாறிடுமோ, இது வந்து ஒரு இந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் மத்தியில தவறா போய் சேர்ந்துருமோ, இது வந்து நல்லா இருக்கிற மாநிலத்தை ஒரு தவறா சித்தரிக்கிற மாதிரி ஆயிடுமோ. ஆமா, ஏங்க அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அதனால அவங்க ஹோல்டு பண்ணி வச்சாங்க. பிளஸ் ரத்தம் தெரிக்குது ஃபுல்லா. அதான் நான் தான் சொல்ல ஒரு மினி பப்ஜி கேமா இருக்கு, ரத்தம் தெரிக்குது. சோ அதனால அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் சீன்லாம் கூட வந்து எதுக்கு வந்து சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிட்டா, தேவை இருக்கிற சீனோ தேவை இல்லாத சீனோ, அந்த சீனு நல்லாவே இல்ல. நல்லா உண்மையா நல்லா இல்ல. அது போட்டோ பேசிட்டு சாட்டை எடுக்கிற சீனோ, ஏங்க அந்த சாட்டை எடுத்துட்டு இப்போ என்ன அடிக்க விட்டு பாட்டு பண்ணா நானே பாடி இருப்பாங்க. நல்லா இவரு என்னப்பா பாடுறாரு? ஆசைக்கும் என்னது நல்லா அதாங்க விஜய் கம்ப்ளீட்டா அப்செட். எம்ஜிஆர் பார்த்தோன்னு செம்ம காண்டாயிட்டு இருப்பாருப்பா. நல்ல வேலை பாக்கல. நல்ல வேலை ஆமா, வாழும் காமராஜர் வந்து எங்க அண்ணன் ராஜ்மோகன், வாழும் எம்ஜிஆர் வந்து எல்லாமே நீங்களே எடுத்துங்க, நீங்களே வச்சுங்க. வேற என்ன நான் சொல்றேன். ஆனா நல்லா இல்ல அந்த எம்ஜிஆர் சீன். எல்லாருமே என்ன நினைச்சோன்னா, ஐயோ இந்த எம்ஜிஆர் மாதிரி விஜய் போட்டு அரசியல்வாதிகளை அடிக்கிற சீன் வெளியில வந்துச்சுன்னா அவ்வளவு தாண்டா அப்படின்னு நினைச்சோம். பட் இது காமெடியா நடந்திருக்கு. சோ வந்து ஒரு பைண்ட் ஆகல, எமோஷனலி சிங்க் ஆகல. அதான் சொல்றேன், இந்த படம் முன்னாடி வந்திருந்தால் விஜய் வந்து நீங்க சிஎம் ஆகிருங்க கன்ஃபார்ம். ஏன்னா ஃபுல்லாவே டிஎம்கே எதிர்த்து தான் பேசுறீங்க படம் ஃபுல்லா. இது பிரச்சாரம் தான். இங்க பிரச்சாரம் பண்ணி அங்க பண்ணிருக்க போல ஒண்ணுமே இல்ல. அதுல இன்னொன்னு நான் சொல்றேன். சரி, இவரு வழிக்கே வருவோம். படத்துல வந்து லாஸ்ட்ல என்ன செய்யறாங்க, இந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒத்துமையா இருக்கிற மாதிரி இந்து கோயில கிறிஸ்டின் போய் பாதுகாக்கிறாங்க, கிறிஸ்டின் கோயில முஸ்லீம் போய் பாதுகாக்கிறாங்க. அப்படி போய் பாதுகாக்கிற மாநிலமா இந்த மாநிலமா வச்சிட்டு இருக்கிறது யாரு? டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த 50 வருஷமோ 70 வருஷமோ இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் தான் இந்த மாதிரி மத கலவரங்கள் ஏற்படாத வகையில் மக்களை தீய சக்தி உள்ள விடாம. அப்ப யாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் டிஎம்கே சொல்லணும். இன்னொன்னு நான் சொல்லி ஆசைப்படுறேங்க.
நம்மள எவ்வளவு கேவலமானவங்க உங்களுக்கு புரியுதா? என்னப்பா இன்க்ளூடிங் நம்மளையும் தான் சொல்றேன். ஏன் இதுக்கு நம்ம இன்க்ளூடிங் நம்ம மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்காங்க பாரு, இவங்களையும் தான் நான் சொல்றேன். அங்கங்க நார்த் இந்தியாவுல போராட்டம் பண்ணுகிறான். போராட்டமா எப்ப அடிச்சு ரத்தம் தெரிக்குது, அவன் ஓடுறான். போலீஸ்காரங்க அவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க, அவ்வளவு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலும் சில இடத்துல ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. தூக்கிட்டாங்களா அவங்க எல்லாம்? பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜனநாயகன் ரிவ்யூ கொடுக்குறோம். நாங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேவலமானவனுங்களா எனக்கு ரிவ்யூ கொடுக்கறது பிடிக்கல, அசிங்கமா இருக்குது. அங்க அவன் நார்த் இந்தியாக்காரன் போராடினு இருக்கான், நம்ம என்னடானா இங்க உக்காந்தீங்கன்னு மூவிக்கு ரிவ்யூ கொடுத்துன்னு இருக்கோம். நம்ம மட்டும் ரிவ்யூ கொடுக்குறோம், இவங்க அமைச்சர் எல்லாம் போய் பேனர் கட்டுக்கிறாங்களா, அது பேச மாட்டேங்க. நம்ம கேவலமானவனா? இந்த ஆளுகின்ற அரசோட அமைச்சர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அமைச்சர்கள் ஒருத்தர் என்ன கேட்டு இருக்காருன்னா, நான் 3 hour பர்மிஷன் கேட்டேன். பர்மிஷன் கொடுங்க, ஜனநாயகன் பாக்குறோம். எதுக்கு? ஜனநாயகன் படம் ரசிகரா மாறின அந்த டைம்ல நான் அமைச்சர் கிடையாது. இப்போ புரியுதா? ஏங்க நம்மலாம் ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியாக்காரனை வந்து என்ன சொல்லுவோம்னா, அவன் பாக்கு போட்டு துப்புக்கு தாயா லாக்கி, அவன் பானிபூரி விக்கிறதுக்கு தாயா லாக்கி, அவன் கட்டிட தொழில் செய்யறதுக்கு தாயா லாக்கின்னு யார சொல்லணும்னா நார்த் இந்தியாக்காரனை. இன்னைக்கு நான் அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும். உண்மையாக பெருமைப்படுறாங்க. அவன் அங்க போராடினு இருக்கான். யாருக்காக போராடுறான்னா? நீட்டுக்காக. அதுவும் நீட்டு வந்து வெறும் நார்த் இந்தியா மாணவனா கிடையாது, சவுத்ல இருக்கிறவனா 1008 டாக்டர் ஆகணும்னு துடிக்கிறவன் இருக்கான். இங்கேயும் எவ்வளவு பேர் தற்கொலை செஞ்சு செத்து போயிருக்காங்க. ஆனா நம்ம ஜனநாயகம் யார கேவலம்னு சொன்னோம்னா, யார பான்பராக்கு போடுறவன்னு சொன்னோம்னா, யாரு பானிபூரிக்காரன்னு சொன்னோமோ அவன் போராடினு இருக்கான் களத்துல. நம்ம தேட்டர்ல நிக்கிறோம், ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த படம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போட்டோ காட்டி பூஜை பண்றோம். ஐயோ நல்லா இல்லாத படத்துக்கு ஏன் பூஜை பண்றாங்க? எனக்கு இதை எப்படி சொல்லுறதுனே தெரியல. நாங்களும் கேவலமானவனுங்க தான், இந்த ரிவ்யூ பாக்குற நீங்களும் கேவலமானவனுங்க தான். நம்ம ஒரு அரசுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த இயந்திரமும் கேவலமான இயந்திரம் தான். யாருன்னா பேசுனாங்களா? யாரும் பேச. விஜய் வந்து விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு அந்த படத்துல. என்ன படம்? ஏங்க அந்த டைலாக நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டார்டிங்கே வந்துரும். என்ன டைலாக் தெரியுமா? என்ன சுத்தி எது நடந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், வருவேன். சொல்லுங்க, எங்க காணும்? எங்க படத்திலேயாச்சு அப்போ பேசும்போது நீங்க சிஎம்மா இல்ல, இப்போ நீங்க சிஎம்மா இருக்கிறீங்க. நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாடுக்கு. எங்க நீங்க இளைஞர்களை போட்டு அடிக்கிறாங்க, எங்க நீங்க குரல் கொடுங்க. பாஜக அரசை கண்டிச்சு எதுனா பண்ணுங்க, பேசுங்க. எங்க தைரியமான ஆச்சு பேசுங்க. சினிமால மட்டும் அந்த டைலாக்ல மிஸ் ஆயிட கூடாதுன்னு தான் நோட் பண்ணு. என்ன சுத்தி எது நடந்தாலும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், வருவேன். பாத்து சும்மா தானே இருக்காரு, பனையூர்ல இருக்காரு. ஆனா பிஜேபி ஏதாவது தாக்கிருக்காங்களா? பிஜேபி டிஎம்கே தாக்கிருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் பேசும்போது இவன் பாருங்க, இவன் விஜய் பண்ணுங்க டைவர்ட் பண்ணி விடுறாங்க. எப்படியா பாருங்க, இப்படிதான் வந்து ஆளுங்களை அங்கங்க செட் பண்ணி விட்டுறாங்க, டைவர்ஷன் பண்றாங்க டாபிக்க. ஏங்க இங்க இப்படி போயின்னு இருக்கு, பிரச்சனை போயின்னு இருக்குங்க. நம்ம இல்ல, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு கேவலமானவனு ஒண்டி நான் சொல்றேன். அங்க போராடிங்கன்னா அடி வாங்கினுங்கிறானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, ஃபேக்கா விஜய் வீடியோ எடுத்து போட்டு விஜய் வந்து விசிட் பண்ணிட்டாரு, இதெல்லாம் போய் தான் போராட்டத்தை போய் பார்த்துட்டாரு, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு கேவலமா ஃபேக் வீடியோஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பேர்லாம் என்ன தெரியுமா? எச்சன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு உண்மையான போராட்ட காலத்துக்கு இவர் போயிட்டு நீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டா எனக்கு சந்தோஷம். கண்டிப்பா நானே பாராட்டுறேன். விஜய் சார் ஹேட்ஸ் ஆஃப், நீங்க போய் மக்களை பாத்துருக்கீங்க, இளைஞர்களை பாத்துருக்கீங்க, அவங்க சப்போர்ட் குத்துருக்கீங்க, பாஜக அரசை கண்டிச்சு பேசிருக்கீங்கன்னு. நானே பேசவே இல்லையே, போவே இல்லையா? இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கேக்குறதுனா ஏன் விஜய் பேச போவே இல்லைங்க. ஆனா வீடியோஸ் எடுத்து ஒண்டி ஃபேக்கா விஜய் போற மாதிரியும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது காட்டுற மாதிரியும் போட்டு ட்ரெண்ட் பண்ணி என்கிட்ட வீடியோஸ் இருக்குது, ஃபேக்கா தான். இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் கேவலமா இல்லையா? அவன் உண்மையாலேயே போராடினு இருக்கிறவன் இதை பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? நம்மள என்ன நினைப்பான்? கேவலமா நினைப்பான். என்ன கேட்ட, இப்போ கூட்டணி கட்சியில ஏன்டா பேசணும்? அவங்களாம் கூட்டணி ஆட்சிக்குள்ள போயிட்டாங்க, பேசணும். ஆட்சிக்குள்ள பேசல முதல்ல இங்க கேட்கணும்ல, தட்டி கேட்கணும்லங்க. சோஃபா போயிடுச்சு இல்ல, சோஃபா போயிடுச்சுப்பா. அது சோஃபா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுங்க. அது இந்த பாருங்க, நாய் கூட பாருங்க, நாய் கூட போராடுது, நாய் கூட நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா பாத்துங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சோ பாருங்க, சோ இளைஞர்கள் வந்து ஏங்க
டேய் டென்ஷன் ஆகாதடா. நான் பாத்துக்கிறேன், விடு, ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா நான் விடு. கேக்குறேன். கோவப்படாத, நான் உனக்காக தான் கேட்டுக்கிறேன். டென்ஷன் ஆகாத. இன்றைய காலத்து இளைஞர்கள் எப்படி போயின்னு இருக்கிறோம் பாருங்க, அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. கஷ்டமா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு வந்து அவரை பாத்தீங்கன்னா பார்த்தா போதுங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியலங்க. அதுனா ஒன் லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன். அவ்வளவுதான். என்ன லாஸ்ட் டைம்? சரி, அவரு கடைசி படம், அதனால வந்து ஒன் லாஸ்ட் டைம் செலிப்ரேஷன்றீங்க. இதுக்கு முன்னாடி நச்ச படம்லாம் ஒண்டி என்ன அப்படியே டாப் டக்கரா போச்சா? அதுதான் கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே விஜய் விஜய்ன்றீங்களே, என்னங்க அவர் நச்ச படத்துல எதுங்க ஒரே நிமிஷம் நான் இரு லாஸ்ட் பழைய படங்களை பத்தி நம்ம பேச தேவையில்லைங்க. புது படம் பத்தி நீ வந்து சுறாவை விட்டுரு, வேலாயத்தை விட்டுரு, காவலனை விட்டுரு, அழகிய தமிழ் மகனை விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. லாஸ்ட் குருவியை கூட விட்டுரு. லாஸ்ட் 10 படத்தை ஒண்டி எடுப்போங்க. இப்போ லாஸ்ட் 10 படம் இதுல புலிலாம் வராது, ஏன்னா அதெல்லாம் 12வது படம். பைரவா, ஐயோ கேவலம். மெர்சல் அது சுமார் ஓரளவுக்கு ஓகே. சர்க்கார் வேஸ்ட். பிகில் ஃப்ளாப். மாஸ்டர் வேஸ்ட். பீஸ்ட் வேஸ்ட். வாரிசு மொக்க. லியோ, ஐயோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மொக்க 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 கேடு. ஜனநாயகன். என்ன இப்போ ஏங்க மனசாட்சியை தொட்டு எவனாவது யாருன்னா சொல்லுங்க, ஹீரோ நெஞ்சில கொஞ்சம் ஈரந்தா இந்த 10 படத்துல பா இதெல்லாம் என்ன மாதிரி மாஸ்டர்ல கொஞ்சம் என்ன மாஸ்டர்ல என்ன என்ன இருக்கு? மாஸ்டர்? விஜய் சேதுபதி நல்லா இருக்கு. சரி, உனக்காக நான் மாஸ்டர் என்ன விஜய் சேதுபதிக்காக நீ அப்ப அவன் விஜய் சேதுபதி. ஓகே, அதுல விஜய் சேதுபதி நடிச்சனால ஓகே, Okay, மாஸ்டர் கொஞ்சம் உள்ள போட்டுங்க. மெர்சல் ஓரளவுக்கு ஓகே, மாஸ்டர் ஓரளவுக்கு ஓகேங்க. மத்தபடி என்னங்க இருக்குது லாஸ்ட் 10 படம்? என்ன இருக்கு கொஞ்சம் என்னப்பா? வரலாம் வரலாம் வா, வரலாம் வா, பைரவா. பாப்பா பாப்பா பப்பரப்பா. நம்ம இப்போ இங்க செலிப்ரேஷன் பண்ணி நீ ஜனநாயகனை பார்த்துன்னு இருக்கிறவங்கள நான் ஏன் கேக்குறேன்னா, இதனால கேக்குறேன். ஏன்டா அங்க போராடுனுங்கிறானுங்க, நம்ம இங்க ஒன் லாஸ்ட் டைம்னு இளைஞர்கள்ல இருந்து எல்லாருமே, ஏன் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் போயிட்டு படத்தை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அதுவும் மினிஸ்டர் புஷி ஆனந்த் என்ன சொல்றாப்லன்னா, பெரிய கொண்டாட்டமா இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கணும். அவரு இந்த நீட்டை எதிர்த்து போராடுறவனுங்களுக்காக எதனா பேசியிருக்காப்லையானா அவருக்கு என்னங்க தெரியும்? அவரு இட்டுன்னு போவாரு. எந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட நம்ம அரசாங்கம் மாட்டிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே மாட்டிட்டு இருக்கோம். படத்தை பொறுத்த மட்டும் அதுல ஏங்க ஜனநாயகன் சிம்பிளி வேஸ்ட்டுங்க. போய் பாருங்க. இதெல்லாம் வந்து இப்ப கேட்டுக்கணும். வாய்ஸ் எங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதா இல்ல பின்னாடி இருந்து வருதான்றத உன்னித்து அப்புறமா வந்து இவனுக்கு தான் சொல்லிட்டானுங்கன்னு சொல்லாதீங்க. சோ ஒன் லாஸ்ட் டைமா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ரசிகர்கள் ஓகே, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, போயிட்டு பாருங்க. பட் படம் வரது கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஒண்ணு சொல்லணும். சொல்லிட்டு லாஸ்டா சொல்றேன். ஏங்க பல கேரக்டர்ஸ் அதுல மேப் ஆகல. ஆமா, பிரகாஷ் ராஜ் சுத்தமா செட் ஆகல. இதுக்கு சொல்லாமே இருக்கலாமே. இல்லங்க, பிரகாஷ் ராஜ் நடிப்பு வந்து எனக்கு நார்மலாவே பிடிக்கும். இந்த பிரகாஷ் ராஜ் எப்படி இருக்காருன்னா, சிங்கம் படத்துல வருவார் பாரு ஒரு பிரகாஷ் ராஜ், இந்த குழந்தைங்களை கடத்திக்கின்னு, அதே மாதிரி இருக்காப்ல. சோ இப்போ இதுக்கு ட்ரெண்டிங்ல வருதானா, அந்த மீசிய லைட்டா முறுக்கி விட்டுக்குன்னு அந்த மாதிரி பிரகாஷ் ராஜாவே இருக்கிறாரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லங்க. படம் போய் பாக்குற மாதிரி இருந்தா நீங்க பாருங்க. ஆனா வந்து எதனா ஒண்ணு இது பண்ணீங்கன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னா நான் சொன்ன ஐடியா தான் கரெக்ட். எல்லார்கிட்டயும் ரிமோட்டை குத்துட்டு ஓட்டி ஓட்டி பாத்துக்கோங்கப்பா. ஆமா, அந்த மாதிரி பாருங்க. அதுக்கு வந்து ஓடிடில தான். ஆனா 5 நிமிஷத்துல வெளியே வந்துருவாங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் கூட. ரீஃபண்ட் ஆப்ஷன் ஏங்க ஆக்சுவலா வந்து நாங்க பல நாளா சொல்லுறோம், எல்லா தியேட்டர்ஸும் இந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க, ரீஃபண்ட் ஆப்ஷனை எடுத்துருவாங்க. ஏன்னா ஒருத்தனும் காசு கொடுத்து பாக்குறான். ஆமா, சும்மா இல்ல. ஏங்க ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், ஒரு சில்லி சிக்கன் நல்லா இல்ல, யோ சர்வர் இங்க வா, என்ன சில்லி சிக்கன் நல்லா இல்ல, என்ன செய்யணும் அவன்? ஒண்ணு வேற ஒண்ணு போட்டு எடுத்து வந்து கொடுப்பான். அப்படி இல்லைன்னா சார் இது ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க சார். ஆமா, அப்படி சொல்லுவான். ஒரு படத்தை பார்க்க போறோம், நல்லா இல்லைன்னா ரீஃபண்ட் பண்ணணும்ல. ஏங்க நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ பாரு, என்னது லாஜிக்கலி ஒண்ணு கேக்குவா கேளு. ஏங்க விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், ஏங்க விஜயா இருக்கட்டும், ஏங்க ப்ரொடக்ஷன் தயாரிப்புல இருந்து யாருன்னா ஒருத்தர் ஜனநாயகன் படம் 200 ரூபாய்க்கு தான் வித்தோம். சத்தியம் பண்ண சொல்லுங்கப்பா. 200 ரூபாய்க்கு மேல விக்கல. ஃபர்ஸ்ட் ஷோ இப்ப சொல்லுங்க. யாருன்னா ஒருத்தர் சத்தியம் போட சொல்லுங்களேன். ஏங்க ஊழலற்ற அரசுங்க சொல்லுங்க. ஏங்க யாருன்னா ஒருத்தர் சத்தியம் போட சொல்லுங்க. நான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏங்க 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு தியேட்டர்லயே விக்கிறாங்கன்னு நியூஸ்ல வருது. 1000 ஆயிடுச்சுங்க. இல்ல தியேட்டர்லயே 500 600, பிளாக்ல 1000 1500 போது நியூஸ்ல வருது.
இதை யார் தட்டி கேட்பா மிஸ்டர் விஜய் சார்? அவர் தான் கேட்பார். சொல்லிட்டா புள்ளிய யாராச்சும் ஊழல் கீழல் பண்ணீங்கன்னா அதான் கேளுங்கப்பா. எங்க தப்பு நடந்தாலும் அங்க வருவேன்னு சொன்னீங்கல்ல, கேளு. தப்பு நடக்குதுங்க. தப்பு தேட்டர்ல தப்பு நடக்குது. ஏங்க இதே டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், பிளாக் டிக்கெட் வித்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க சைட்ல இருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அதை தடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? ஆட்சியில இருக்கிறவங்க பொறுப்பு தானே. அப்ப நீங்க தானே தடுக்கணும். எங்க விஜய் அண்ணாவா போய் வித்தாரு, எங்க ப்ரொடியூசரா போய் வித்தாரு, அதை விக்கிறவங்களை நீங்க தானே பிடிக்கணும் சொன்னீங்களா? ஏங்க சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு படி மேல போய் அவரே சொன்னாரு, ஏங்க யாருங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார் பொறுப்பு? அரசு பொறுப்பு. அரசு அவங்க வேலையை செய்யலன்னா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? விஜய் சார் ஒன்னும் போய் பிளாக் டிக்கெட் விக்கல அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாரு. அந்த பேச்சுல ஒரு நியாயமும் இருந்துச்சு. எஸ் அப்கோர்ஸ். யார் தடுக்கணும்? அரசு தான் தடுக்கணும். இப்ப அரசு யார்கிட்ட இருக்கு கேளுங்க. போய் இப்ப கேளுங்க. இப்ப உங்ககிட்ட தான் கண்ட்ரோல். கேளுங்க. இப்ப அரசு யார்கிட்ட இருக்கு? ஊழல் இல்லாம ஆட்சி நடத்துவோம்னு சொல்றீங்களே, அவங்க தான் இருக்கு. ஆதவர்ஜுன் என்னங்க ஆதவர்ஜுனா கிட்ட இருக்குன்றாப்ல? எனக்கு தெரியாது, வெளியில இருந்து வருது. வெளிக்குரல் சொல்றாங்க. மக்களின் குரல், இது எங்களின் குரல் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மக்களின் குரல். சோ ஆட்சி உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ ஏன் டிக்கெட் 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ 1500 ரூபாய்க்கோ விக்கிறான்? கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் விக்கிறீங்க? விக்கிறவங்க மேல என்ன ஆக்ஷன் நீங்க எடுத்திருக்கீங்க? சொல்ல முடியுமா? முடியாது. ஆட்சி யார்கிட்ட இருக்கு? ஜோசப் விஜய். அந்த பக்கம் பிஜேபி, இதுவும் பப்ளிக் குரலுங்க. இந்த பக்கம் பாருங்க, ஒரு சைடு ஆதவர்ஜுனான்றானுங்க, ஒரு சைடு பிஜேபின்றாங்க. அப்ப யாரும் விஜய்னு சொல்ல மாட்டீங்களே? நம்ம தான் சொல்லுங்க. நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். பாத்துங்க, இப்ப கூட அவருக்கு நாங்க தான் சப்போர்ட் பண்றோம். வேற யாரும் கூட சொல்றோம். ஓகே, பட் ஓவராலா அவன் லாஸ்ட் டைம் போது போய் பாருங்க என்னத்தை செய்து. சரி, அவங்களும் ரசிகர்கள் இப்போ நாங்க பண்ற இங்கும் நீங்களும் வந்து பயனடிங்க. ஏங்க இப்போ அஜித் லாஸ்ட் படம், இனிமேட்டு அஜித் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா? கடை நான் போய் பார்ப்பேன். தலையோட லாஸ்ட் படம்யா, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் போறாங்க. சோ தப்பு சொல்ல முடியாது. பட் தப்பு சொல்லாம இருக்க முடியல. நான் தான் என்னையும் தப்பு சொல்லிக்கணும்ல. போய் பார்த்தா நானும் கேவலமானவன் தான், உங்களையும் தான் தப்பு சொல்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கேவலமானவன். பட்டுடு ஒரு டேஷுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்ம. வினோத் வந்து சொல்லியிருந்தாரு, நான் ஒரு கதையை சொல்லியிருந்தேன், ஆனா விஜய் அவர்கள் எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, இதை வேணா நீ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டதா சொன்னாங்க. இப்ப அந்த படத்தை இவர் எடுத்திருக்காரு, இதனால இவர் பேர் ஸ்பாயில் ஆயிடுச்சா? ஏன்னா படம் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடுச்சு தான். கண்டிப்பா வினோத் வந்து சுத்தமா அவர் பேரை டேமேஜ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லிட்டா, பகவந்த் கேசரியை தெலுங்குல பார்த்தவங்க உண்மையிலேயே அந்த படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நானும் பகவந்த் கேசரியை பார்த்தேன், உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, அது இன்கேஸ் தெலுங்குல வராம ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கு, அது அப்படியே தமிழ்ல விட்டு இருந்தாங்கன்னா, விஜய் நடிச்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அட் த எண்ட் ஆஃப் த இஸ் கரியர் அந்த படத்தை விட்டு இருந்தா கூட செமையா இருந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பகவந்த் கேசரி எடுத்து லைட்டா மாத்துறேன்ட்டு பப்ஜி கேமை உள்ள போட்டு, ஃப்ரீ ஃபயரை உள்ள போட்டு மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஏங்க டேரக்டர் திங்க் பண்ண உண்ணுங்க, அவரு சொந்தமா யோசிக்க வைக்கணும். ஆனா அப்படி யோசிக்க வைக்கலையே, அப்புறம் என்ன கேவலம் பண்ணிட்டாங்க. சுத்தமா நல்லா நீங்க பாருங்களேன். ஆனா என்ன பப்ஜி ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. ஏன்டா நான் சுட முடியாது கூட அங்க சுட்டுங்கிறாங்கடா தேட்டர்லன்ற மாதிரி சுடுறாங்க. அந்த மாதிரி கூட கரூர் அங்க இதை எடுத்துருக்காங்கன்றாங்க. அந்த அந்த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ உள்ள வந்த மாதிரி தெரியல. மேபி ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவர் பேசுற சீன்ஸ் இருக்கு. பட் அந்த இமேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும்ல. அவங்களுக்கு இதால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியும். அதனால ரிமூவ் பண்றாங்க. எடுத்தது உண்மையான்றது ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. உண்மைன்னு சொல்றாங்க. அது யாருக்கு தெரியும்? நடந்திருக்கலாம், நடக்காமையும் இருந்திருக்கலாம். ஏன்னா 64 கேமரா வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு யூசேஜ் இருந்திருக்கும். ஆனா அந்த படத்துல வந்து எஸ்ஐசி வந்து கேமியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து வேணா ஆல்ரெடியே கேவலமாகுது. அவன் கேள்வியை கேட்ட பிறகு நீ சொல்லியிருந்தா கூட அந்த பேர் சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணிட்டல. படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேணாமா, நல்லா இருக்கும்ல, கம்முன்னு இருங்க. இல்ல இந்த படம் பார்த்துட்டு தான் அண்ணன் பிஎம் ஆக போறாரு அப்படின்றாங்க. பிஎம் ஆக போறாங்களாம்பா? நீங்க என்ன போனை பாக்குறீங்க? பிஎம் பத்தி கேக்குறாங்க, போனை பாக்காதீங்க. சொல்லுங்க. இல்ல ஹூ இஸ் த நெக்ஸ்ட் பிஎம் ன்னு ChatGPT-ல போட்டுறேன். விஜய் பேர் வருதா பாப்போம். இல்ல உங்களுக்கு தெரியலையே, வரோம் இப்ப செக் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்தவங்க யாருன்னா சிரிக்காம வெளில வந்துட்டா நான் உண்மையா படம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறேன்.